நான் ஸ்கிரீன்ல ஹீரோவா இருக்கிறத ரியல் லைஃப்ல ஹீரோவா இருக்கும். அம்மா சொல்லுவாங்க, சினிமால ஹீரோவா இருக்கிறத ரியல் லைஃப்ல ஹீரோவா இருக்கும். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் உதவின்றது அன்னைக்கு பண்ணிட்டு போறது உதவின்றது ஒரு சிலருக்கு தேவைப்படும். ஆனா நான் மனசுல நினைக்கிறது என்னன்னா, லைஃப் கொடுத்துடணும் அவங்களுக்கு. மொத்தமாவே அவங்களுக்கு அந்த லைஃப் கொடுக்கணும். இப்போ ஒரு குழந்தைய கூப்பிட்டோம், பர்த்டேக்கு போயிட்டு லட்டு கொடுத்தோம், ஒரு போட்டோ எடுத்துக்கணும், அவங்க கூட ஒரு ஸ்டில் எடுத்துக்கணும், என் பர்த்டே அதுவும் நான் போய் அவங்கள பார்த்தேன்றது அதுவும் ஒரு உதவிதான். ஆனா நான் என்ன நினைப்பேன்னா, அந்த ஒரு நாள் கொடுக்கறது இல்ல, மொத்த லைஃபையும் எடுத்து பார்ப்போமே. அதான் 60 குழந்தைங்க இப்ப வளர்ந்து 20 வருஷத்துடைய கஷ்டம். ஒரு நாள் பண்ணிட்டு விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பேன். அதே மாதிரி ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு வருவாங்க குழந்தைங்க. வரும்போது ஏதோ ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து அனுப்புறது இல்ல, மொத்த ஆபரேஷன் நம்ம எடுத்து பண்ணுவோமே. என்ன போயிட போகுது? எவ்வளவு ஆகும் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணா எவ்வளவு செலவாகும்? ஒரு சிலருக்கு இந்த கார்டு வச்சுட்டு வருவாங்க, இந்த அரசாங்கத்துல கொடுக்குற ஒரு சில ஸ்கீம் இருக்கு, அதை வச்சுட்டு வருவாங்க. ஒரு சிலர் அது என்னன்னே தெரியாம வருவாங்க. ஒரு குழந்தைக்கு 4 லட்சம் ரூபா ஆகும், ஒரு குழந்தைக்கு 7 லட்சம் ரூபா ஆகும், ஒரு குழந்தைக்கு வாழ்வு போயிருக்கும், ஒரு குழந்தைக்கு ஹார்ட்ல 2 ரோல் இருக்கும். ஸோ அந்த வாழ்வுல இதெல்லாம் பேஷண்ட்டை பொறுத்து இருக்கு. ஸோ 3 லட்சம் ரூபா ஆப்ரேஷன் நடக்கும், 7 லட்சம் ரூபா ஆப்ரேஷன் நடக்கும். அப்புறம் இந்த மாற்றுத்திறனாளிகள் பசங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு போட்டோ கொடுத்தோம், அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டோம்னு இல்லை, நீ தொழிலை கத்துக்க, டான்ஸ் கத்துக்க. நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இல்லை, எனக்கு முழுசா பண்ணணும்னு ஆசை. அவன் லைஃபை இப்ப பாருங்க, லைஃபை மாத்திடணும். இப்போ விவசாயிங்களுக்கு ஒரு ஸ்டில் கொடுத்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போறது இல்ல, டிராக்டர் கொடுத்துட்டு லைஃபை மாத்திடணும். நான் பண்ணா முழுக்க ஒருத்தருக்கு அவங்க லைஃப் மாறணும். இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு போஸ்ட் வீடியோக்காகவோ நம்ம பண்றது எனக்கு பிடிக்காது. மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க. பிளஸ் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வாழறதுக்கு. இப்போ மனுஷங்கள்ல 3 ரகம் தான். மனுஷன் நம்ம பிறந்தோம், நம்ம வாழ்ந்தோம், நம்ம செத்தோம். மனுஷன் ஒரு மனுஷன் பிறக்கிறான், அவனும் வாழறான், அவனால முடிஞ்சது அப்பப்ப மத்தவங்களுக்கும் பண்றான், மாமனிதன். ஒரு மனுஷன் பிறக்கிறதே மத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கு தான். கடவுள் நீ எதுவா இருக்கணும், நீ டிசைட் பண்ணு. நீ மனுஷனா இருக்கணுமா, சுயநலமா நீயே வாழ்ந்து நீயே உனக்காக மட்டும் போகணுமா, இல்ல மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு மாமனிதனா போகணுமா, இல்ல மத்தவங்க வாழ்றதே உன்னுடைய லட்சியமா நினைச்சு கடவுளா ஆகணுமா, டிசைட் பண்ணு. சோ இப்ப இந்த மாற்றம் உங்களை பார்த்து இப்ப ஒரு கேபி பாலா கிட்ட கூட கேக்குறாங்க. சோ எப்படி எனக்கு முன்னாடி ஒரு மாஸ்டர் பாக்குறேன், அவர் சொல்றதுதான் அடுத்த தலைமுறை செய்யறாங்க. சோ இது போன்ற உங்ககிட்ட வந்திருப்பாங்களே, இப்ப பாக்கும்போது மாஸ்டர் உங்களை பார்த்தா ஒரு 100 பேருக்கு பிஸ்கெட் வாங்கி தரத்தும் அதுவும் ஒரு செயல் தான். சோ நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு சின்ன செயல்? அது மாதிரி பாக்கும்போது சில பேர் இந்த குட்டி பசங்க உண்டியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க கேள்விப்படுவோம். அது எங்கேயோ ஒரு இன்ஸ்பிரேஷன் வர்றதுதான். இன்ஸ்பிரேஷன் இப்ப பாரு, கேபி பாலா காமெடியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஹீரோ கூட ஒரு கதை கேட்டுட்டு இருக்கோம், பண்ண வைக்க போறேன். அந்த தம்பி ஏன் எனக்கு பிடிக்கும்னா, ஒரு காமெடியனா பண்ணிக்கிட்டு அவர் உதவி பண்ற எண்ணம். எங்கேயோ நான் பண்ண ஆபரேஷனோ ஏதோ ரோல் மாடல் சொல்றாரு. எங்க அண்ணன் தான் எனக்கு ரோல் மாடல். அவர் லெஃப்ட் ரைட்னா நல்லா காமெடி பண்ணும். சோ அந்த தம்பி இந்த வயசுலயே அது பண்ணும்போது நம்மளுக்கு இல்ல, எஸ் நம்ம வரும்போது இந்த சேவையெல்லாம் என்கரேஜ் பண்றதுக்கு நிறைய பேர் வரல. இந்த பசங்களுக்கு நம்ம இருப்போம். அதுக்குதான் அவர் எங்க போய் பண்ணாலும் நான் கூட சேர்ந்து பண்றேன். பாதி பண்ண நான் போடுறேன், நீ பண்ணு, நானும் கூட இருக்கேன். அதே மாதிரி அருந்தாங்கி நிஷா காமெடியே பண்றாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா பேரிடலாம் டக்குன்னு போயிட்டு ஹெல்ப் பண்றது. உங்களுக்கு புரியுதுங்களா? சோ அவங்களுக்கு நம்ம கூட இருந்து அந்த பசங்களை என்கரேஜ் பண்ணணும். ஏங்க கொடுக்கணும்ன்ற மனசு வர்றதே கஷ்டங்க. அந்த வர பசங்களை நீ பப்ளிசிட்டிக்காக பண்றேன்னு ஆஃப் பண்ணக்கூடாது. மேக்சிமம் எவ்வளவு பண்ணணுமோ பண்ணணும்.